தமிழகத்தில் எத்தனையோ முருகன் கோவில் இருக்குங்க. அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில் தான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயமில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில். இது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு அதிசயம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் இந்த உலகத்துக்கு ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது அந்த ஆண்டவனாலேயே உத்தரவாக சொன்ன பொருள் வைக்கப்படக்கூடியது தான். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கக்கூடிய பழக்கம் எப்போ இருந்து இருக்குது, இதனால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இதுவரைக்கும் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, இதனால் உலகம் கண்ட அதிசயம் என்ன, இப்படி மிகவும் பழமையான கோவில்களில் ஏன் இந்த மாதிரி செய்யப்படுது, இன்னும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றிய ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளை, வித்தியாசமான தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய அனுபவத்தை. கந்தன் பாதம் கடவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் தீர்த்து கொள்ளணும், முழுமையான ஜோதிட விளக்கம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கலை, வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சரியான தீர்வு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். சிவன்மலை அப்படின்னு சொல்கிறது, சிவன்மலை அப்படிங்கிற பெயரால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முருகப்பெருமான் சுப்பிரமணியர் குடிக்கொண்டிருக்க ஒரு கோவில் தாங்க இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன்மலையில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது ரொம்பவே பழமையானது, முக்கியமாக 1000 ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 500 அடி, அதாவது 500 படிகளை, 499 படிகள் சொல்லுவாங்க. அப்படி இத்தனை படிகளை கடந்து போய் நம்ம அந்த முருகனை பார்க்கணும். இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வரேன். முக்கியமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய மரபு, பக்தர்களுடைய நம்பிக்கை இதையெல்லாம் சார்ந்து இருக்குது. எல்லா சம்பவங்களுமே நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 1920 1950 தான் முதல் பொருள் வைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த உத்தரவு பெட்டி மரபு தொடங்கிய காலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனவுல சிவன்மலை ஆண்டவரே உத்தரவாக இந்த பொருளை சொன்ன காலம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இருந்து தான் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கக்கூடிய வழக்கம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 1950 முதல் 1970 வரையில் பல்வேறு விவசாய பொருட்கள், பூஜை பொருட்கள் இவையெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. முதல் பொருள் என்ன அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 1970 1990 வரை உத்தரவு பெட்டி குறித்து பக்தர்களிடம் அதிகமாக அறியப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் மூலமாக தான் அதிகமான விஷயங்கள் வெளியில் தெரியுது. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு அதிகமாக தெரிய வந்த காலகட்டம் இந்த 1970 1990 வரை. அதே போல் 1990 2000 இந்த காலகட்டத்தில் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. அதாவது மஞ்சள், உப்பு, நெல், துப்பாக்கி இது மாதிரியான பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பொருட்கள்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக இது சம்பந்தமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னும், அதாவது ஒரு நோய் பரவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை உணர்த்தக்கூடிய வகையில் மஞ்சள், வேப்பிலை இது மாதிரியான வைக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னும், விவசாயம் சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னும், அதாவது நான் சொல்கிறது 1990 இருந்து 2000 துப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த போது கூட ஒரு பதட்டமான சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் போது நடந்திருக்கு. அதே போல் 2001 2010
இந்த நேரத்தில் தண்ணீர், மண், ஏற்கலப்பை, நெல் விதைகள், சர்க்கரை இவையெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது தண்ணீரினுடைய பற்றாக்குறையாகட்டும், வெள்ளம் ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிப்பது இந்த தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயம் சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கலப்பை, நெல் விதைகள், மண் இவையெல்லாம் விவசாயம் சார்ந்தும் வைக்கப்பட்டிருக்கு. 2011 2019 இந்த நேரத்தில் கணக்கு நோட்டு, நாணயங்கள், தங்கம், இளநீர், தேங்காய், கரும்பு, மஞ்சள் கிழங்கு இந்த பொருட்களை எல்லாம் 2011 2019 வரைக்கும் வைத்திருக்காங்க அப்படிங்கிறது தகவல். 2020 இந்த நேரத்தில் முகக்கவசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பிறகு நோய் பரவல் இருந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் கிருமி நாசினி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தில் வேப்பிலை, மஞ்சள், பூஜை பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு அறிகுறி தான். 2021 முதல் 2023 விவசாயம், இயற்கை, உடல் நலம் தொடர்பான பல பொருட்கள் உத்தரவின்படி வைக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் மருத்துவம் மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களும் கூட இந்த இடத்துல இடம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. முக்கியமாக 2024 முதல் 2026 தொடர்ந்து புதிய புதிய பொருட்கள் உத்தரவின்படி இந்த நேரத்தில் மாற்றப்பட்ட காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் முக்கியமாக 2024, 5 இந்த மாதிரியான காலகட்டத்தில் நிறைய பொருட்கள் அடிக்கடியான மாற்றம். இந்த பொருட்கள்லாம் எந்த நேரத்தில் வைப்பாங்க, எந்த நேரத்தில் மாற்றுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்கள் கடவுள் மறுபடியும் எப்போ உத்தரவாக கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக முதல்ல வைக்கப்பட்ட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாகத்தான் இருக்குது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த உத்தரவு பெட்டியினுடைய மரபு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. கனவுல முருகப்பெருமான் உத்தரவு தருவதாக ஒரு நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கு. உலக நிகழ்வுகளுக்கு முன்பே பொருள் மாற்றியதாக பக்தர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு முறை மனிதனை எச்சரிக்கக்கூடியதாக, அறிவுறுத்தக்கூடியதாக, அல்லது நன்மையாக அறிகுறியாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் நகர்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. சுமார் 500 படிகள் ஏறி போனோம் அப்படின்னா முருகப்பெருமானை தரிசிக்க முடியும். முருகன் இங்கே சிவனுக்கே பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை எடுத்துரைத்ததுக்கான ஒரு புராண நம்பிக்கையும் இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு சிவன்மலை அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலினுடைய ஒரு வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்தது போல் 1000 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பிறகு நாயக்கர் காலங்களில் திருப்பணிகள் நடைபெற்றதாக கல்வெட்டுக்கள் ஆய்வாளர்கள் மூலமாக சொல்லப்படுது. முக்கியமாக எல்லோருமே பேசக்கூடிய ஒரு விதமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி மாறி இருக்கு அப்படின்னா அதில் வைக்கப்படக்கூடிய பொருட்களும் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலோட தொடர்புடைய ஒரு பக்தர்களுடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி இந்த பொருளை என்னுடைய அருகில் வை அப்படின்னு உத்தரவிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோவிலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பக்தருடைய கனவில் கூட இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. அப்படி உத்தரவு வந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் அந்த பொருள் வாங்கப்பட்டு சன்னதியில் வைக்கப்படும். அதற்கு பிறகு தினமும் அந்த பொருட்களுக்கு பூஜை நடக்கும். மேலும் அந்த புதிய உத்தரவு வரும் வரை அதே பொருள் அங்கே இருக்கும். பிறகு புதிய பொருள் மாற்றப்படும். இதனால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் மரபு இது சொல்கிறாங்க. அதே போல் இந்த மரபு வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பொருள் சாதாரணமான பொருளாக இருக்கலாம். ஆனால் சில மாதங்கள் கழித்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதற்கு தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் சிவன்மலை உலகத்திற்கு முன்கூட்டியே சைகை காட்டுகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சிவன்மலை சைகை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா வரக்கூடிய ஆபத்துகளாகட்டும் நன்மையாகட்டும் இவை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நெல், தண்ணீர், மண், செங்கல், கரும்பு, மஞ்சள், முகக்கவசம், ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சாங்க, இதனால் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நெல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் நெல் வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு விவசாயம் தொடர்பான முக்கிய மாற்றங்கள் நடந்ததாக பக்தர்கள் சொல்கிறாங்க. சிலர் நல்ல விளைச்சல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் விவசாயம் குறித்து அரசு பெரிய முடிவுகள் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் குடம் வைக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் பல இடங்களில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது அப்படின்னும், குடிநீர் பற்றாக்குறை நாடு முழுவதும் பேசப்பட்டது அப்படின்னும், இதை ஆண்டவன் முன்கூட்டியே உணர்த்தினார் என்றும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. மண் வைக்கப்பட்ட காலத்தில் நிலம், கட்டுமானம், இயற்கை பேரிடர்கள் போன்றவை அதிக பேசப்படாத காலகட்டம் அப்படின்னு பேசப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. செங்கல் வைக்கப்பட்ட பிறகு கட்டுமானத்துறை வளர்ச்சி, புதிய வீடுகள், அரசு திட்டங்கள், நகர வளர்ச்சி போன்றவை நடத்தப்பட்டதாகவும் நம்பப்படுது. கரும்பு வைக்கப்பட்ட பிறகு சர்க்கரை விலை, விவசாயம், கரும்பு விளைச்சல் பற்றிய செய்திகள் அதிகமாக வந்ததாகவும் பக்தர்களால் சொல்லப்படுது. மஞ்சள் வைக்கப்பட்ட காலத்தில் மருத்துவம், நோய் எதிர்ப்பு, ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வுகள் அதிகமாக இருந்தது. முகக்கவசம், இந்த நேரத்தில் கொரோனா தொற்று அப்படிங்கிற ஒரு பெரும் தொற்று நோய் இருந்தது. பிறகு உலகம் முழுவதும் இது பரவி இருந்தது. முகக்கவசம் அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. முகக்கவசம் எப்போது வைக்கப்பட்டது, அது பெருந்தொற்றுக்கு முன்பா அல்லது ஆரம்பத்து கட்டத்தில் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் இருக்குது. அதை குறித்தும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டரும் வைக்கப்பட்டது. ஆக்சிஜன் பற்றாக்குறை உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சிவன்மலையில் ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நாணயம் வைக்கப்பட்ட போது பொருளாதாரம், பணம் மதிப்பு, விலைவாசி பற்றிய மாற்றங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. விதைகள் வைக்கப்பட்ட போது விவசாயம், இயற்கை, உணவு பாதுகாப்பு பற்றிய விவாதங்கள் அதிகரித்தன என்று சொல்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கு வைக்கப்படக்கூடிய பொருள் பெரும் பொருள் அல்ல, அது முருகப்பெருமான் உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய பெரும் எச்சரிக்கை அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் புதிய பொருள் என்ன வைக்கப்படுகிறது என்பது அறிய ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் சிவன்மலை பற்றி இன்னும் தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் இது போன்ற நிறைய தகவல்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சிவன்மலை பற்றி நிறைய தகவல்கள் சொல்ல போகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.